ஏண்டா விஜயோட மனைவி தன் கணவர் வேறொருடன் தொடர்பில் இருக்கிறான்னு சொல்லிட்டு விவாகரத்து கேட்கறது அரசியலாக்க கூடாது. இதே சீமானே வேறொருடன் தொடர்பில் இருக்கிறா, அவரோட தொடர்பில் அந்த பொண்ணோட தொடர்பு இந்த பொண்ணோட தொடர்புன்னு சொல்லும்போது மட்டும் அதை நீங்கள் அரசியலாக்கலாம். உங்களுக்கு ஓட்டு போயிருங்கிறதுக்காக நீங்கள் அதை அரசியலாக்கக்கூடாதுன்னு அந்த உங்கள் தளபதி செய்கிற தப்ப மறைக்கிறீங்க. இது நான் எங்களுக்கு ஒன்று நடந்தால் மட்டும் அப்படியே அதை அரசியலாக்கணுங்கிறீங்க. என்னப்பா இது? சீமானாவது அது கல்யாணத்துக்கு முன்னாடி அது காதல இருந்தது, அவங்களே எல்லா விருப்பப்பட்டு 2 பேருமே பிரிஞ்சுட்டாங்க. அதை திரும்ப திமுக தூசி தட்டி அதை எடுத்து திரும்ப தூண்டி விட்டு ஓட்ட குறைக்க பார்த்தாங்க. அதை இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவங்க சந்தோஷமா இருக்காங்க, நேர்மையாக இருக்காங்க. கல்யாணம் ஆகி உங்கள் தளபதி என்னென்ன வேலை பண்ணுறாருன்னு அவங்க மனைவியே சொல்கிறாங்க. இதில் யாரா நேர்மையான ஆள்? எதுக்குடா இப்படி முட்டு கொடுக்குறீங்க ஓட்டுக்காக? தாவேக்கா எல்லாத்துக்கும் காரணம் திமுக தான் சொல்கிறது வழக்கம். அதுக்குன்னு இது கூட ஒருத்தரை போய் பார்த்தாலே அவங்க கூட தொடர்பில் இருக்காங்களாம் அர்த்தமாடா. அதுக்கு போய் திமுக வேலைன்னு சொல்கிறீங்களா? இது சீமானுக்கு இந்த பிரச்சனை வந்தபோது இணையதளங்களில் எல்லா இடத்துலையும் கட்ட வார்த்தையில் ஆபாசமாக அதை கதை எழுதுனீங்க, பொய்யா திரிச்சிங்க. அந்த தொடர்பு இந்த தொடர்பு அப்படி நடந்தது இப்படி நடந்ததுன்னு சொல்லி நீங்கள் பாட்டி நகைச்சுவை என்னென்ன இது பண்ணி இப்போ உங்களுக்கு வரும்போது தெரியுதா? உங்களுக்கு கொள்கைலாம் இல்லாமல் இல்லை, உங்கள் தாவேக்கா கொள்கையே கெட்ட வார்த்தை தான். திமுக தான் அந்த வேலை எப்பொழுதும் பார்த்தா நீங்கள் அதை விட அவதூறம் கெட்ட வார்த்தையும் தவறாக பேசுறது, பொண்ணுகள் இழிவாக பேசுறது, இதெல்லாம் எவ்வளோ பண்ணுறீங்க நீங்கள் தான் இப்போ அதில் கிங்குன்னு சொல்லலாம்.